அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃபுகாகு உச்சியா. நிறைய பேர் ஃபுகாகுவை வீக்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் ஃபுகாகு எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற எல்லாமே இட்டாச்சி ஷிண்டன் நாவலில் இருக்குது. நாவல் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபுகாகு உச்சியா கிளானுடைய ஹெட், லீஃப் வில்லேஜ் மிலிட்ரி ஃபோர்ஸுடைய லீடர். மங்கைக்கு அவாய்ட் பண்ண சில பேரில் இவரும் ஒருத்தர். ஸ்ட்ராங்கான ஷினோபி. இவ்வளோ தான் நமக்கு சீரியஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வேர்ல்டு வாரில் மினாட்டோ 1000 ஷினோபிஸை பீட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபுகாகு உச்சியா அதை விட பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தால் அவருக்கு விக்ட் ஐ ஃபுகாகுன்னு நிக்நேமே கொடுத்துருக்காங்க. சாக்குமோ அட்டாக்கேவுடைய பேரை கேட்டால் எப்படி எல்லா வில்லேஜஸும் பயப்படுவாங்களோ, அதை விட விக்ட் ஐ ஃபுகாகுன்னு சொன்னால் எனிமிஸ் எல்லாம் பயந்து ஓடுற அளவுக்கு ஃபுகாகு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. டான்சோ ஃபுகாகுவை கிரேட்டஸ்ட் ஷினோபின்னு அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. சரி, ஃபுகாகு பண்ண அந்த சம்பவம் என்னன்னு கேட்குறீங்களா? அதை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுகாகு பண்ண எல்லா அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டையும் டான்சோ மறைச்சிட்டாரு. இதுக்கு காரணம் டான்சோ ஃபுகாகுவை பார்த்து பயந்துருப்பார். இவ்வளோ ஏன், சீரியஸ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரான இட்டாச்சியே ஃபுகாகுவை ஃபேஸ் பண்ண பயந்துருப்பார். கடைசியாக இருசன் ஒகாகே பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆனப்போ மினாட்டோவையும் ஒரச்சுமாருவையும் அடுத்த ஒகாகேவா நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே ஃபுகாகுவுடைய பேர் தான் நாமினேட் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அவர் உச்சியாங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஒகாகே ஆகிடக்கூடாதுன்னு வில்லேஜ் எல்டர்ஸ் லிட்ரலாக கதறியிருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸையும் வெறும் நாவலில் கொடுத்து வச்சுருக்காங்க. நருட்டோ சீரீஸில் குப்பை மாதிரி நிறைய ஃபில்லர்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக இதை வச்சு ஒரு 4 எபிசோடு எடுத்திருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.